கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இதோ சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தெய்வ செய்தியை கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல காலை ஆராதனைக்காய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம் மத்தியில் அவர் மிகவும் நன்மை செய்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலும் தேவன் தானே உங்களோடு பேசும்படியாக அவன் நாமும் உங்கள் வாழ்க்கையில் எந்நாளும் கிரியை செய்யும்படியான ஒரு ஜீவ நாளாய் மாறும்படியாக தேவ கரத்தில் நம்மளை முற்றுமாய் அர்ப்பணித்து கொள்ளலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடுமாற்றங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் அதில் நீரே காரியங்களை செய்து முடித்து சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்தி அதன் வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் அப்பா, நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி உமது சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று அப்பா எங்களை முற்றுமாய் நாங்கள் அர்ப்பணித்து நிற்கிறோம். கர்த்தர் ஒருவர் மட்டும் இன்று மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையான கரத்தில் எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். தேவாவியானவர் மட்டும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. இன்றைக்கும் அன்பான தெய்வ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவரை வணங்கி தேவன் என்னோடு பேச வேண்டும், அவர் கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நிற்கிறார்களோ, அவர் ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் அற்புதமான ஒரு நிலையில் அற்பமான ஒரு மனிதனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்தில் என்னால் உயர முடியலையே, என்னால் வாழ முடியலையே, என்னால் இன்னும் மேன்மையான இடத்திற்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனசில் கஷ்டப்படுறாங்களோ, தவிக்கிறாங்களோ, அவர்களுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். என்னை பொறுத்தவரையில் புழுதியில் இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கி எடுத்து அவனை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறவர் நம் தேவனே. அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு காலை வேளையில் உங்களிடத்தில் நான் சொல்வது, என் ஆண்டவர் தன் பிள்ளையிடத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். தன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக, தான் உயர்த்துவதற்கு முன்பாக, தன் காரியத்தை உங்களிடத்தில் செய்வதற்கு முன்பாக அவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, அதுதான் உண்மை. யார் உண்மையா இருக்கிறா? யார் என்னை உண்மையாவே நேசிக்கிறா? யார் எனக்கு பிரியமா இருக்கிறா என்று சொல்லி காலையில் ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து என் தேவன் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு நினைச்சிங்கன்னா, அவர் உண்மையை தான் எதிர்பார்க்கிறார். உங்கள் அழகையோ, உங்கள் பொருளையோ, உங்களுடைய டேலண்ட்ஸையோ, உங்களுடைய மேன்மையோ அவர் பார்த்து உங்களிடத்துல வரல. அவர் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்பது, என் மேலே உண்மையான அன்பு வைத்திருப்பீங்களா? என்னை உண்மையாக நேசிக்கிறீங்களா? உண்மையாய் தன்மேல் பிரியமாய் உண்மையான உத்தமத்தோடு வாழ்கிற ஒருவன் மேல் அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு காலையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் பாருங்களேன், 5 தாலந்துகளை வைத்திருந்தவன் தன் எஜமானத்திலிருந்து பெற்ற 5 தாலந்துகளை 10 தாலந்தாய் மாற்றி எஜமான் வரும்போது கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான். எஜமான் என்ன பாராட்டினார் என்று பார்த்தீர்களேயானால், மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். அவர் அந்த 5 தாலந்தை கொடுத்த அந்த மனுஷனை பார்த்து, ரொம்ப டேலண்டாக இருக்கிறியே, ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னுடைய சக்தியெல்லாம் கொடுத்து எனக்கு இவ்வளவு உழைச்சிட்டு வந்திருக்கியே, ரொம்ப திறமசாலியாக இருக்கிறியே, நீ ரொம்ப உன்ன மாதிரி
ரொம்ப டேலண்டானவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரனை அவர் பாராட்டவில்லை. நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன், நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேன், அதெல்லாம் பார்த்து அவர் ப்ரைஸ் கொடுக்க போகிறதில்ல. அவர் பார்க்குறாரு, அதற்கு பதிலாக இந்த வசனம் சொல்கிறது, அவனுடைய எஜமானனை, அந்த எஜமான் பார்த்து என்ன சொல்கிறாரா, அந்த வேலைக்காரனை பார்த்து, நல்லது, வெரி குட், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ இவ்வளவு சின்சியராக இருந்திய என் மேலே, நான் ஒரு 5 டாலர் தான் கொடுத்துட்டு போனேன், நீ இவ்வளவு சின்சாரிட்டியாக இருந்து நீ உண்மையா எனக்காக உழைத்தாயே, உன்னைப்பால ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனை நான் பார்க்கல, உண்மை உள்ளவனை நான் பார்த்ததுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன், இப்படி ஒரு நல்ல குணம் வச்சிருக்கிறியே என்று சொல்லி அவன் உண்மையை என் ஆண்டவர் பாராட்டுகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம், வேலை செய்யாமல் இருக்கலாம், நிறைய வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாமல் இருக்கலாம், பீஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்காதீங்க, ரொம்ப கடனாக இருக்குது, உபத்திரமாக இருக்குது, ஆண்டவருக்கு என்னை பிடிக்கல, அதான் நான் இந்த வாழ்க்கை வாழ்கிறேன், அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. ஆண்டு எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு குணம் உண்மை. ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களான்னு மட்டும் இந்த காலை வேளையில் உங்களை செக் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், எந்த எதிர்பார்ப்புடன் ஆண்டு இந்த இடத்துக்கு உங்களை பார்க்க வரல, உண்மையான இருதயத்தில் யாரெல்லாம் என்னை தேடி என்னோட பேச மாட்டீர்க்கான்னு யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்களோ, உங்கள் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்க போகிறாரு, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அக்செப்ட் பண்ணுறீங்களா? ஆமென் சொல்லுங்க. என் தகப்பன் உங்களுக்கு அதை கொடுக்க போகிறார். நீங்கள் பாருங்க, யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன் அடிமையாக தான் இருந்தான். அவன் அடிமையாக, அற்பமாக, ரொம்ப கேவலமாக, ஒரு வேலைக்காரனா அந்த தேசத்தில் எல்லாராலும் காலில் மிதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக தான் இருந்தான். அவன் ஒன்று அடிமை, அவன் அற்பமாக எண்ணப்பட்டான்னா. ஆனால் காலம் போனது, நாட்கள் ஆனது, நிறைய ஆண்டுகள் ஆனது, அவன் தேசத்தை ஆளுக செய்கிற ஒரு ஆளுநராய் மாறினான். இது எதனால அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா, அடிமையாக இருக்கும்போதே அவன் ஜெயிலில் இருந்தாலும், அவனை எவ்வளவு நொடுக்கப்பட்டு கை கால்களை விலங்கிட்டு இருந்தாலும், எல்லாவற்றிலும் அவன் உண்மையாக இருந்தான். நான் அடிமையாக இருக்கிறேனே, இனிமே என்ன பரிசுத்தம் இருக்கணும், நான் இவ்வளோ உண்மையாக இருந்தேனே, இனிமே எதுக்கு நான் எல்லாம் சரியாக செய்யணும், ஏன் நான் உண்மையாக வாழணும், ஏன் இன்னும் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கணும், ஏன் நான் கோபப்படாமல் இருக்கணும்னு சொல்லி அவன் அடிமை நிலைமையிலையும், நான் கஷ்ட நேரத்துலையும் அவன் முரட்டாட்டமாகவோ ஒரு துன்மார்க்கனாகவோ மாறலை. நான் நினைக்க நீங்கள் எல்லாம் அப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் அப்படி தான் உங்கள் லைஃப்பில் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும் சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்க, தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே உண்மையாக இருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஜெபம் பண்ணும்போது மட்டும் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நம்ம தான் ஜெபம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அப்படி இருக்காதீங்க. எல்லார் முன்பாகவும் உண்மையாயிருங்கள். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு உலகத்தில் அநேகர் நினைக்கிறாங்க, உண்மையாக இருந்தால் ஒரு நாளும் உயரவே முடியாது, உண்மையாக வேலை செஞ்சால் ஒரு நாளும் மதிப்பு வராது, கெட்டவங்க தான் உயர்றாங்க, நான் கெட்ட வழியில் போகிறவங்க தான் நல்லா இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு மதிப்பு கிடைக்காதுன்னு சொல்லி, ஒரு நாள் முன்னுக்கு வர முடியாதுன்னு சொல்லி, ஏன் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி தெய்வ பிள்ளைகள் கலங்குறாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், உண்மையா, திறமையா, உங்கள் டேலண்ட்ஸா அல்லது உங்கள் பரிசுத்த உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் உண்மைக்கு ஒரு நாளும் மதிப்பு தராது, உலகம் ஒரு நாளும் உண்மைக்கு பிரைஸ் தராது. நீ உண்மையாக இருக்கிற, அதனால் உனக்கு பதவி உயர்த்துறேன், நீ ரொம்ப உண்மையான ஒரு பிள்ளை, அதனால் உனக்கு சம்பளம் கூடுறேன், அதனால் நீ நல்ல நிலைமைக்கு போன்னு சொல்லி இந்த உலகம் உண்மைக்கு முக்கியத்துவம் தருகிற உலகம் அல்ல. ஆனால் திறமைக்கும் ஆற்றலுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் மட்டுமே உலகம் பரிசு தருகிறது.
யாரு நல்லா வேலை செய்கிறாங்களோ, யாரு புத்தியா இருக்கிறாங்களோ, யாரு இது ரொம்ப டேலண்ட்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலகம் முக்கியத்துவம் தருகிறது. உலக ரீதியில், உலக பார்வையில் இந்த உலகத்துல பரிசுத்தமாய் உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு உயர்வு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்தமாய் வாழ்கிற நீங்கள் புத்திசாலிகளாய் இருந்தாலும், திறமைசாலிகளாய் இருந்தாலும், என் ஆண்டவர் உண்மை என்கிற அஸ்திபாரத்தின் மேல் யார் தன்னை கட்டுகிறார்களோ அவர்களையே அவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துகிறவர் உண்மை என்கிற அஸ்திபாரத்துல நீங்க நினைச்சு நின்னுட்டீங்கன்னா, பரிசுத்தமா நின்னுட்டீங்கன்னா, உங்க லைஃபை அவர் ஸ்டாண்டர்ட் ஆக்கிடுவார். உங்க லைஃபை நீங்க உலகத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உண்மையில நீங்க உண்மையா திருப்தியா இருக்கணும். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பாருங்க, 2 ஊழியக்காரர் இருந்தாங்களா. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப உண்மை உள்ளவர், ஆண்டவர் மேல ரொம்ப சின்சியாரிட்டி, கர்த்தர் சொல்லாம எதையும் செய்ய மாட்டார். ஆனால் அவருக்கு திறமை டேலண்ட்ஸ்லாம் கிடையாது. கர்த்தரே அவரை யூஸ் பண்ணாதான் யூஸ் பண்ண மாதிரி. இன்னொரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ரொம்ப திறமைசாலி. அவருக்கு எல்லா கிஃப்ட்ஸும் இருந்துச்சு. அவருக்கு நல்ல பாடல் படிக்க தெரியும், நல்ல அழகாக பிரசங்கம் பண்ண தெரியும், நல்ல தீர்க்கதரிசன வரம் இருந்தது, எதோ இருந்தது, படிப்பு இருந்தது, ஞானம் இருந்தது, அழகு இருந்தது, மற்றவங்களை கவரக்கூடிய பேச்சுவார்த்தை இருந்தது, எல்லாமே இருந்தது. இந்த உண்மையான ஊழியக்காரர் மிகவும் தாழ்மையானவர், ஒவ்வொரு நாளும் தெய்வ பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர். அவர் ஆலயத்தை நடத்தும் போது அவருடைய வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. வருஷம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்ந்துச்சு. ஆனால் டேலண்டாக இருக்கிற, நல்ல பாடல் படித்து ஆராதித்து ரொம்ப வேகமாய் ஜனங்களை கவர்ச்சிக்கக்கூடிய ஊழியக்காரருடைய ஆலயம் மிகவும் வேகமாய் வளர்ந்தது, மிகவும் வேகமாய் வளர்ந்தது. உண்மையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு சொல்கிறேன், இந்த உயர்வு உலகத்தில் உங்களோட பரிசுத்தம் இல்லாதவங்க, உங்களோட எதுலேயும் சிறந்திருக்காதவங்க, நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க, உங்களோட எல்லாவற்றிலையும் டேலண்ட்டாக பேசி ஞானமாக ஜனங்களை வசப்படுத்தி அவங்க உயரதான் செய்வாங்க. அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து ராவும் பகலும் வேலை செய்வீங்க, உங்களுக்கு உயர்வு ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஆனால் நான் ஒன்னேன்னு சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தம் என்னும் உத்தமத்தில் அஸ்திபாரம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உயர்வு குறைய குறைய மெல்ல மெல்ல உயர்ந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான உயர்வாக இருக்கும். வேகமாக உயர்றவங்க எந்த நிமிஷத்தில் அந்த அஸ்திபாரம் அசைதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் உயர்றானே, என்னை விட வேலை செய்யாதவன் நல்லா வாரானே, பேச்சு பேசி 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 உயர்ந்துட்டானே, அவன் திறமையினால அவன் டேலண்ட்ஸ்னால மேலே ஆயிட்டேன்னு சொல்லி உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். இந்த காலை வேளையில் என் அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை இது. உங்களை தேவன் உயர்த்துகிற உண்மை என்கிற அஸ்திபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் கட்டப்படணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் இருதயத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாக இருக்கிறேனா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா, தேவன் தான் என்னை ஆசீர்வதிக்கிறாரா, நீங்கள் எந்த அளவு தேவன் உங்கள் மேலே உயர்வை எதிர்பார்க்கிறாரோ அந்த அளவு உங்கள் உண்மையை எதிர்பார்க்கிறார். நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதே அளவு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் எனக்கு மேலே ஆகணும், இன்னும் நான் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிங்க பாருங்க, அந்த அளவுக்கு இன்னும் உண்மையாக மாறுங்க, இன்னும் ஹோலியாக மாறுங்க, இன்னும் பரிசுத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு உங்கள்கிட்ட இருந்து உண்மையை எதிர்பார்க்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அப்படிதான் இருந்தார். இந்த உலகத்தில் மனுஷனிடம் உலகத்திடம் உண்மைக்கு உரிய மரியாதை கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆகவே இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். கொலேசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி மதிக்கிறார் தெரியுமா? ஒரு பிள்ளை எப்படி மதிக்கிறாரா? எதை செய்தாலும் நீ உயிரோடு இருக்கும்போது, சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யணுமா. அப்போது நீங்கள் கர்த்தர் உங்கள்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எதிர்பார்க்கிறது, நீங்கள் மனுஷரை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் சின்னதோ பெருசோ
அதை தேவனே உங்களை ப்ளீஸ் பண்ணணும். நான் செய்கிறது தேவனுக்கு சந்தோஷமா இருக்கணும். நான் பேசுறது, நான் செய்கிற வேலை, நான் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி உங்களை தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்களை மதிப்பார். இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை சொல்லுகிறேன் பாருங்க. எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 6:1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளே, என்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளே, என் கரத்தினால் வணையப்பட்ட பிள்ளைகளே, நீங்க உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது உண்மைதான். ஆனா முதல்ல நீங்க பெற்றெடுத்த உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள். இது ஒரு நியாயம். இவங்க இந்த உலகத்துல நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, நான் செஞ்ச வேலைக்கு மதிப்பு இல்லை, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை எல்லாருமே ஏமாத்தி வஞ்சிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க பாருங்க. ஆண்டவர் ஒரு நியாயமான ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த கால வேளையில உனக்கு நியாயம் நடக்கணுமா, உனக்கு அற்புதம் நான் செய்யணுமா, நீ உழைத்த உழைப்புக்கு மதிப்பு வரணுமா, நீ என்ன செய்ய? இந்த உலகத்துல உன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்ப நான் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். பெற்றோர், ஒருவேளை உங்களுக்கு அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம். நான் நினச்சி பார்க்கும்போது நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, ஊரில் போய் பார்த்துட்டு வந்தீங்களேன்னு கேட்டாங்க. அப்போ என் மனசில் சொன்னேன், எனக்கு அம்மா அப்பா இல்லை அப்படின்னு. உடனே நான் மனசில் நினச்சேன், எனக்கு அம்மாவும் அப்பாவும் என் ஆண்டவர் தானே. இந்த வசனத்தை நான் எடுக்கும்போது என் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவரே, என் தாயும் என் தகப்பனும் நீர்தானப்பா. நான் இந்த வாழ்க்கையில் கீழ்ப்படிந்திருக்கிறேன். என் கடந்த காலத்தை, என் வாலிப வயதை நினைத்து பார்த்தேன். ஆண்டவரே, நீங்கள் இந்த சொன்ன வசனத்தின்படி என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா? நான் என் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தேனான்னு பார்க்கும்போது, ஒவ்வொன்றாய் அளவிட்டு பார்க்கும்போது, அந்த வாலிப வயதில் என் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், என் தாய் தகப்பனுடைய இருதயத்தை நான் உடைக்கவில்லை. அவங்க துக்கப்படுற மாதிரியோ அவங்க அழுற மாதிரியோ என் வாழ்க்கை இல்லை. அவங்க என்னை பார்த்து ஏன் இந்த பிள்ளையை பெத்தேன்னு சொல்லி ஒரு நாளும் சாபமும் இடலை, ஒரு நாளும் என் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக அவங்க பேசவும் இல்லை. வாயார வாழ்த்தி அவர்கள் கடந்து போனார்கள். உங்களை உன் தாயும் தகப்பனும் பார்த்து, நீ நல்லா வாழணும், நீ நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், உன் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மகிமையா மாறணும்னு சொல்லி உன் தாய் தகப்பன் முதலாவது உன்னை ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுங்கள். ஹல்லேலூயா. அன்று அதான் சொல்றாரு. இரண்டாவது சொல்றாரு, நீ அப்படி வாழ்ந்துட்டனா உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். உன் தாயின் தகப்பன் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாங்க, நீ நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாங்கன்னா உனக்கு ஜீவன் நாளெல்லாம் துன்மை வராது, கஷ்டம் வராது, பாடு வராது, தரித்திரியம் வராது, சாபம் உன் தள்ளுமையில ஏறாது, உண்மையை உண்டாயிருக்கும். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்குமாம். அப்போனா நீ பாதி வயசுலையோ உன் குடும்பத்தில் இடையிலையோ மறிக்க மாட்டாய், உன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பான தெய்வ ஜனமே, இந்த பூமியிலே கொஞ்ச காலம் வாழப்போகிற இந்த உலகத்தில் பூமியில் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. நன்மை இல்லைன்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து இந்த வேத வசனத்தின்படி உங்களை கட்டுவீர்களாக. அதே மாதிரி அதே 6வது வசனத்தில் பாருங்க, 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடுத்தது, அடிமையானவனானும் சுயதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. அடுத்தது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்துல என்ன விரும்புகிறார்? ஆண்டவர் இந்த உலகத்துல ஜீவ நாளெல்லாம் என்ன செய்தாலும் நீங்க வாழ்ற வாழ்க்கை தேவனுக்காக வாழணும். அல்லேலூயா. நான் சொல்றது போய் சுவிசேஷம் சொல்லணும், போய் ஊழியம் செய்யணும், அந்த ஏம்ல நான் பேசலை. நம்ம வாழ்நாளே, நம்மளுடைய வாழ்க்கையே கர்த்தருக்குன்னு இருக்கணும்.
அதில் குறை இருக்கக்கூடாது. நீங்கள் பாருங்களேன், யாராவது உங்களை பார்க்கும்போது உங்கள் மனசு சொல்லணும், நான் எல்லா விதத்துலேயும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னைய பொறுத்த வரையில் உண்மையாக இருந்து பாருங்களேன், உலகத்தில் யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் யாராவது ப்ரைஸ் தராங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கெல்லாம் ஊழியம் செஞ்சால் யாராவது ப்ரைஸ் தராங்களா? யாரும் ப்ரைஸ் தர்றதில்ல. ஏன்னா விஜிபியில் போனால் ஒரு பொன்னாடை போத்துவாங்க, ஊழியக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், பொந்தடை போகும்போது நம்முடைய பாலிசி படி ஒரு பொன்னாடை போர்த்தி ஒரு மாலை இடுவோம் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஊழியக்காரரை கனப்படுத்துகிற விதம் அவருக்கென்று சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு. எந்த ஊழியக்காரர் வந்தாலும் ஒரு பொன்னாடை போர்த்தி ஒரு மாலை அணிவிக்கணும். ஆனால் இதுக்காக ஒவ்வொரு நாளும் நீ ரொம்ப உண்மையாக இருக்கிற, என் லைஃப்பில் இது ஒன்றை மாதிரி யாரும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காக யாராவது நமக்கு ப்ரைஸ் பண்ணுறாங்களா, ப்ரெசன்ட் கொடுக்காங்களா? ஒன்றும் கிடையாது. யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. உங்கள் லைஃப்பில் நல்லா கவனிங்க. நீங்கள் எப்படி வாழனாலும் வாழலாம். நீங்கள் அசுத்தமாகவும் வாழலாம், பாவத்திலையும் வாழலாம், உங்கள் மனசு போன போக்கிலையும் வாழலாம். யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. ஒரே ஒருவர் உங்களை கவனித்து கொண்டே இருப்பார். ஒரே ஒருவர் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் கண் பார்ப்பார். நீ எப்படி இருக்கிற? நீ உத்தமனா இருக்கிறாயா? உலக மனுஷன் பார்க்கணுங்கிறதுக்காக அவன் கண்ணுக்கு முன்னாடி நல்லவன் போல ஆக்ட் பண்ணி ஓடி ஓடி உழைக்கிறாயா? அல்லாட்டா அந்த எஜமான் வந்திருக்கிற நேரம் மட்டும் உளுந்து உளுந்து வேலை செய்கிறாயா? அல்லது நீ எப்பவுமே நீ சின்சியர் தானா, எப்பவும் உண்மையான ஊழியக்காரன் தானா அப்படிங்கிறத உலகம் பார்க்காவிட்டாலும், உலக மனுஷன் உனக்கு பிரைஸ் கொடுக்காட்டாலும், உன் ஆண்டவராகிய தெய்வம் உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாருக்கு பயந்தாலும் பயப்படாட்டாலும் உண்மையா நான் சொல்றேன், தேவனுக்கு பயப்படணும். உண்மையை விட்டு விலகாம இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க நல்லா கஷ்டப்பட்டு நம்ம சபையை பொறுத்தவரையில் எல்லாரும் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சின்சியராக ஆலயத்துக்கு வர்றோம், நல்லா இன்னும் முன்னேறணும், இன்னும் நல்ல லைஃப்பில் நல்லா ஆகணும்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடுறோம். ஆனால் இதெல்லாம் எதற்காக? மனுஷனுக்காக, உலகத்துக்காக மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நான் உலகத்துக்காக பெரிய பதவியில் இருக்கணும், நான் ஒருத்தவங்க சொல்லும்போது என் பேரை சொன்னோன்னே இந்த பதவியில் இருக்கிறவங்க வராங்க, இவங்க பயங்கர ஹை ஸ்டேட்டஸ் வராங்கன்னு சொல்லி உங்களை அந்த பார்வையில் தயவு செய்து பரிசுத்தமாய் வாழாதீங்க. மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக எந்த உயர்வுக்கும் மேன்மைப்படாதீங்க. என் தேவனை பிரியப்படுத்த உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உண்மையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா, உண்மையா நமது உண்மையை மதிக்க ஒருவரும் இந்த உலகத்தில் வரமாட்டாங்க. கௌரிக்கப்படாமன்னு போனாலும் பரவாயில்ல, நம்மளை கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்ம உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவர் பார்வையில் நம்ம பட்டா போதும். அல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் சவுலினால் தாவீது மிகவும் கஷ்டப்பட்டான். தாவீது தேவனுக்கு பிரியமானவன். ஏன் பிரியமானவன்னா, அவன் மிகவும் உண்மையாக இருந்தான் தேவ சமூகத்தில். சவுல் தாவீது நிறைய நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும், அவன் செஞ்ச நன்மையெல்லாம் பார்க்கல, அதை மதிக்கலை. அவன் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு எப்படியாவது அவனை கொலை செய்யணும், அவனை துன்பப்படுத்தணும், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு சொல்லி அவன் மிகவும் அவனுக்கு துன்மார்க்கமாய் காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனால் சவுல் எனக்கு விரோதமாக இருக்கிறான்னு சொல்லி தாவீது ஒரு நாளும் அதற்கு அகெயின்ஸ்ட் ஆகலை. அதற்காக ரொம்ப டென்ஷன் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு கோபமாகி அவனுக்கு எதிராக மாறலை. கடைசி வரை சவுலுக்கு முன்பாக தாவீது உத்தமனாகவே இருந்தான். அல்லேலூயா. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எதற்காக அவன் உண்மையாக இருந்தான்னா, தேவனை பிரியப்படுத்த நினைத்தான். எந்த உபத்திரம் வந்தாலும், எத்தனை பேர் எனக்கு அகெயின்ஸ்டாக எழும்பினாலும், என் ஜீவனுக்கே பணயம் வந்தாலும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவனை நான் பிரியப்படுத்தணும். நான் எந்த ஒரு காரியத்தையும் நான் நினைக்கிற மாதிரி செய்ய மாட்டேன். நான் அப்படி செஞ்சிட்டேன்னா என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைப்பார், என் பேருடைய மதிப்பு என்ன ஆகும் என்று சொல்லி அவன் உண்மையாகவே உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டானா. எனக்கு என்ன தோணுதுன்னா, லைஃப்பில் கணவன் மனைவி இருப்பாங்க. அந்த மனைவியானவள்
நல்ல புருஷனை கவனிப்பாள். ஆக்சுவலாக மனைவியுடைய கேரக்டரை என்னன்னா, தன் புருஷனை நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அழகாக மாற்றணும், நல்ல விலையுறந்த ட்ரெஸ் அவருக்கு வாங்கி கொடுக்கணும், அவர் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கணும், தன் புருஷனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல அழகாக மாறணும். கல்யாணத்தை விட அதுக்கப்புறம் திருமண லைஃப்பில் தன் புருஷன் வந்து நம்ம வெளியே போனால் நம்ம கூட வரும்போது ஒரு நேர்த்தியான ஒரு மனுஷனாக இருக்கணும்னு சொல்லி அவரை நல்லா ஒரு பிள்ளையை வளர்க்குறத காட்டிலும் நல்லா வளர்ப்பாள். உண்மை தானே? நான் அப்படி வளர்த்தேன், இப்போ வளர்க்க முடியல. எங்கள் மாமியார் சொன்னாங்க, கல்யாணம் ஆகும்போது நாங்கள் 2 பேரும் ரொம்ப மெல்லிஸாக தான் இருந்தோம். ஆனால் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் பாஸ்டர் நல்லா குண்டாயிட்டார். ஆனால் அவங்களுக்கு தாங்க முடியல, எப்படி இப்படி ஆக்குனா ஹெலன், இவன் என்ன சாப்பாடு கொடுத்தா, ஆனால் இப்போ நான் வாங்கி கட்டுறது வேற, இவர் தான் ரொம்ப மெல்லிஸாக இருக்கார் வீட்டில். நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு என்னால் அந்த பெஸ்ட்டு ட்ரெஸ் அவருக்கு வாங்க முடியுமோ, எதை சூஸ் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதை நான் ஆசையாக சூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை அவர் வேர் பண்ணுறதை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் பாருங்கள், மனைவி கஷ்டப்பட்டு யாருக்காக செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனும் செய்கிறீங்க, நான் தப்பாக சொல்லலை, அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, நல்லா நேர்த்தியாக வச்சுருக்கிறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். என்ன நினைக்கிறேன்னா, நல்ல மனைவி என்ற நிலைமையில் கர்த்தரை பிரியப்படுத்தவும் தன் கணவனை பிரியப்படுத்தவும் விரும்புகிறாள். அதற்காக தன் குடும்ப ஸ்டேட்டஸை பார்க்க கடமையை செய்கிறா, உண்மையாக இருக்கிறா. ஆனால் சில கணவன்மார் அதை உணரவே மாட்டாங்க. ரொம்ப சீப்பாக ரொம்ப ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. உன் ட்ரெஸ் நல்லா இல்லை, உன்னுடைய சூஸிங் நல்லா இல்லை, உன் சாப்பாடு நல்லா இல்லை, நீ என்ன வாழ்க்கை நடத்துகிற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக நினச்சிவாங்கன்னா அவங்கள கனப்படுத்தாமல் அவங்கள ரொம்ப மனசு நோக பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணுறனால என்ன ஆகும்னா, அந்த கணவனை இவ்வளவு நாள் கனப்படுத்தின மனைவி என்ன நினைப்பானா மனசுக்குள்ள, ஐயோ தேவனை கனப்படுத்துவதுக்கு பணத்திருந்தா அவர் என்னை இன்னும் நல்லா வச்சிருப்பாரு, ஆனால் என் கணவனை நான் கனப்படுத்தும் போது அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுக்காரன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போவார்கள். அன்பான தெய்வச்சனமே, நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த உலகத்தில் கணவன் தன் மனைவியை மதிக்க வேண்டும், அதை பிரியப்படுத்த வேண்டும் என்று இருக்கும்போது அது எப்படி மனசு நோகுதோ அதே மாதிரி தான் என் ஆண்டவர் அவரை நல்லா உயர்த்தினா நல்லா வைக்கிறது, கொஞ்சம் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் தாழ்ந்து போனால் அவரை கனப்படுத்தாமல் போகிறது, ஜெபிக்காமல் போகிறது, நல்ல வேலை இல்லாட்டா இனிமே என்னத்துக்கு இந்த ஆலயம், இனிமே என்னத்துக்கு இந்த உபவாசம், இனிமே என்னத்துக்கு அவரை பிரியப்படுத்தணும், அவர் தான் இனி நல்லாவே நடத்தலையே, அவர் தான் இன்னும் மேலே ஆக்கவே இல்லையே, இனியே அவருக்கு உண்மையாக இருக்கணும், இனிமையா கஷ்டப்பட்டு ஜெபிக்கணும். ப்ளீஸ் நான் சொல்கிறேன், உங்கள் உலக காரியத்துக்காக சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் ஏதோ நடக்குது, ஏதோ காரியம் கைகூடி வரலங்கிறதுக்காக ஆண்டவருக்கு உண்மையா இல்லாமல் போயிடாதீங்க. எந்த நிலைமையிலும் கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டு சொல்றாரு, இந்த உலகத்துல படப்போற கஷ்டத்தை குறித்து எள்ளளவும் பயப்படாதே. கஷ்டம் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல அவங்கள்ட்ட ரொம்ப சின்சியரா எதிர்பார்க்கிறது, நீ உண்மையா வாழ்ந்து விடு. அல்லேலூயா. மனசுல பதிச்சு கொள்ளுங்க. எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், உண்மைக்காக வாழ்வது ஒரு போராட்ட களம். நீங்க பாருங்க, இன்னைக்கு சொல்லுவீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் உண்மையா தான் வாழ போறேன் அப்படின்னாலே உங்களுக்கு சோதனை வந்துடும், உங்களுக்கு போராட்டம் வந்துடும். நான் இனிமேலிருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், இனிமேலிருந்து ஏமாற்ற மாட்டேன், இனிமேலிருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்ய மாட்டேன் அப்படி நீங்க நினைச்ச உடனேயே இன்னொரு பக்கம் உங்களுக்கு போராட்டம் வரும். ஆனால் அந்த போராட்டத்துக்கு வரும்போதே நான் சொல்றேன், பொறுமைதான் உங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உண்மையா இருப்பேன், தேவனுக்கு பிரியமா இருப்பேன்னு ஒன்று மனசுல நினைச்சிட்டீங்களாவே சொல்லுங்க, எத்தனை கஷ்டம் வந்தாலும் பொறுமையா இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை கஷ்டம் இருந்தாலும் பொறுமையா இருப்பேன். அதனால நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா?
நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பொறுமையை தருவார். மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாய் இருக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். உண்மைக்கு பாருங்க, உண்மை நமக்கு பாடுகளையும் கஷ்டங்களையும் தான் கொண்டு வரும். நான் பார்த்த அளவில் என்னைக்கு வாழ்க்கையில் ஆண்டுக்காக அர்ப்பணித்தேனோ, என்னைக்கு இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் உண்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லி என் ஜப வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னும் சின்சியராக மாறுவேன், இன்னும் பொறுமையாக இருப்பேன், தாங்க பலன் தாங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லும்போது அந்த பாடுகள் வருத்தங்களுக்கு அளவே இல்லாமல் போய்விடும். இவ்வளவு நாள் நல்லா இருந்திருப்பேன், என் வாய் துடுக்குனால சொல்லியிருப்பேன் இன்னும் பரிசுத்தம் மாறுறேன், இன்னும் உண்மையா மாறுறேன், இன்னும் உங்களை பிரியப்படுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டம் வரும். ஆனால் சொல்றேன், ஒரு நாள் அதற்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஒரு நாள் அதற்கு பலன் உண்டு, அதற்கு கனமும் உண்டு. உண்மையாகவே என் ஆண்டவர் சமூகத்துல கர்த்தருக்கு பல மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், உண்மையை ஒரு நாள் அவர் நிரூபமாக்குவார். நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு நாள் உண்மையா இருந்தேன், ஒண்ணுமே செய்யல, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, ஒருத்தன் கண்ணுக்கு கூட தெரிய மாட்டுக்கு, ராவும் பகலும் தூங்காம கஷ்டப்படுறேன். இங்க பாருங்க, உண்மைக்காக நம்ம காட்டிய உறுதி, ஸ்ட்ராங்கா நிற்கிறது, வைராக்கியமா தேவ மேல அன்பா இருக்கிறது, இதெல்லாம் உண்மையிலே ஒரு நாள் நமக்கு நல்ல பெயரை கொண்டு வரும். அல்லேலூயா. நல்ல பெயர் எப்படி தெரியுமா வரும்? அந்த உபத்திரவத்தில் தாங்கிறது, கஷ்டப்படுறது, அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நல்ல பெயர் வரும். மனுஷரால் நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கும் போது இனிமேல் உங்களுக்கு பாராட்டு வராது, பலன் கிடைக்காது, நீங்கள் ஒன்றையும் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு ப்ரமோஷன் வரும், என்னை நல்ல பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உண்மையாக இருக்கிறனால எனக்கு மெடல் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் வராது. தேவன் உண்மை உள்ளவர். நம் தேவன் எப்படியா? மிகவும் உண்மை உள்ளவராம். அவர் உண்மையை விரும்புகிறாராம். இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நம்ம இடத்துலேருந்து என்னிடத்துலேருந்து நீ உண்மையை எதிர்பார்க்கிறீரு, அதனால நான் என்னையிலிருந்து உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:6 வசனம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இது எப்படி தெரியுமா? உண்மை இல்லாதவர்கள் இந்த உலகத்துல உயர்ந்துகிட்டே வருவாங்க. உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் வரும், நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இதையெல்லாம் உங்கள் கண்கள் பார்க்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க வேற எதுக்கு ஸ்டாண்டர்டாக போன பிறகு நீங்கள் அதே இடத்துல வருஷத்துக்கு ஒரே காரியத்தை செஞ்சிட்டு இருப்பீங்க, ஒரே சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்போ என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. இது எல்லாருக்கும் கோபமாக வரும், உண்மை தானே? நம்ம கூட இருக்கிற ஒருத்தி நல்ல வேலைக்கு போயிட்டா, நல்ல ப்ரமோஷன் ஆயிட்டு அப்படின்னு அப்படி இருக்கும், அவளை பார்த்தாலே கடுகடாக வரும். என்ன இப்படி இவ மட்டும் எப்படி இவா நல்லா பேசி பேசி ஏமாற்றி மேலே போயிட்டாளே, நம்மளுக்கு பேச தெரியலன்னு ரொம்ப கோபம் வரும். அன்பான தெய்வச்சனமே, அது ஒரு அற்பமான உயர்வு. அந்த உலக வேலை கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் காணாமல் போயிடும், கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த உயர்வில் அவங்களுக்கு சமாதானமே இருக்காது, நிம்மதி இருக்காது. அவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. வேலை மட்டும் உயர்ந்த மாதிரி இருக்கும், நிம்மதி போயிடும். கர்த்தர் சரும் சமாதானம் மிகவும் ஆறுதலாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை குறைஞ்ச காரியத்தில் இருப்பீங்க, ஆசீர்வாதம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதமோ சமாதானத்தை உங்களுக்கு தரும். ஆகவே இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கொலேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அன்பான தெய்வச்சனமே, வார்த்தையினாலாவது நீங்க எதை பேசினாலும், ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டீங்களா, அதை கர்த்தருக்காக செய்யுங்க. கிரிகளினாவது உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போதும் உங்களுடைய நடவடிக்கை எதுவானாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. எதை செய்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எது உங்களுக்கு இருக்குதோ அதுக்காக நன்றி சொல்லுங்க. அப்படி நீங்க செய்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த வேலைக்காக ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. இப்படி கொஞ்சமா இருந்தாலும் அந்த கொஞ்சத்துக்காக ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பாவம் வராது, நன்மை வரும்.
நீங்கள் குறைப்பட்டுக்கிட்டே இருந்தாதான் நீங்கள் பாவம் செஞ்சுட்டே இருப்பீங்க. முறுமுறுத்துட்டே இருந்தாதான் வாயில் கெட்ட வார்த்தை வரும், அவங்க மட்டும் நல்லா ஆயிட்டாங்கன்னு பொறாம வரும், அசுத்த ஆவி வரும் உள்ள. நீங்கள் கொஞ்சம் இருக்கிறதை பார்த்து எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினால தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க. நீங்கள் உண்மையாக இருக்க 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 கர்த்தர் உங்களோடு இணைந்து கொள்வார். அவரை பிரைஸ் பண்ணணும். கஷ்ட நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் யாருக்குமே கஷ்ட நேரத்தில் பிரைஸ் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரையில் இந்த உபத்திரவம், இந்த பாடு வரும்போது நான் என்ன செய்வேன், மனசில் என் இருதயமே முட்டி துக்கம் அழுகை வந்தாலும் அழுதாலும் மறு நிமிஷம் இதெல்லாம் உங்கள் நாம மகிமைக்காக, உங்களுக்காக நன்றி நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் மகிமைப்பட போறீங்க. சம்திங் கிரேட்டாக மாறுறதுக்காக இந்த உபத்திரத்தின் வழியில் நடத்துறீங்க. இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்காக என்னை அழ வைக்கிறீங்க. இன்னும் இந்த துக்கத்தின் வழியில் போனால் நான் இன்னும் நல்லா ஆகணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நம்மளை நல்லா ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோதான் ப்ரைஸ் பண்ணுவீங்க? எத்தனை நாட்டை ப்ரைஸ் பண்ணுறது இந்த ஆண்டவருக்கு? எத்தனை நாட்டை தேங்க்ஸ் பண்ணுறது? அவர் தான் எல்லாத்தையும் குட்டு முடிச்சிட்டாரா, இன்னும் என்னத்தை செய்கிறது அப்படிம்பீங்க. நீங்கள் குறையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதோடைய மகிமையே தெரியாது. குறையா இருக்கும்போது தான் தெரியும், ஆண்டவர் இந்த குறைவில், இந்த உபத்திரவத்தில் என்னை நடத்துறதுக்கு ஒரு மேன்மை இருக்குது, இன்னொரு ஹை ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு உன்னத மகிமை இருக்குது. அதுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக என்னை கொண்டு போறதுக்காக என்னை வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல நற்குணத்தோடு அவரை நன்றி சொல்லுங்க. அது உங்களுக்கு நீதியை பட்ட பகலை போல நியாயத்தை கொண்டு வருமாம். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, ஒரு நீதியை கொண்டு வர்றதுக்கு தேவனை பிரைஸ் பண்ணும். கடைசியாக உங்களை கனப்படுத்துவர் ஒருவர் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல ஒருவரையும் கனப்படுத்தாம உலகத்துல வாழ முடியாது. நாம் நல்லதை நினைக்கும் போது, நல்லதை செய்யும் போது அதை விசேஷமாக எண்ணி கனப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும். நீங்கள் நல்லா சின்சியர் ஆகிட்டே வாரீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, கர்த்தரோட இருக்கிறீங்க, பரிசுத்தமாக இருக்கிறீங்க, அதை ப்ரைஸ் பண்ணி நீ ரொம்ப வெரி குட், நீ ரொம்ப நல்லா இருக்க, பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஒரு ஆள் வேண்டும். அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஒருவர் வேண்டும், நாம் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளுக்கு பார்த்து பலன் அளிக்கிறவர் அவர்தான். அன்பான தெய்வச்சனமே, மனுஷன் பிரைஸ் பண்ணுவான், உங்களை உயர்த்துவான், உங்களை மேலே தூக்கி வைப்பான்னு சொல்லி ஒரு நாளும் கனவு காணாதீங்க. இன்றைக்கு இந்த நிமிஷத்துல உங்களுக்கோடு இருக்கிறவர் தேவன் ஒருவராக மாறப்போகிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களோடு தொடர்பு வைத்துக்கொள்ள, உங்களோடு இணைந்து கொள்ள நீர் என்னை கனப்படுத்த போகிறீர் என்பதை உணர்ந்து இந்த காலை வேளையில் என்னை ஆயத்தம் பண்ணுகிறேன். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியமா. நீங்க இன்னைக்கு விசுவாசிக்க போறீங்க. தேவனை பிரியப்படுத்துற வழி, நான் உண்மையா விசுவாசித்து ஆண்டவரே ஜெபித்து உறுதியா உமக்குள்ள இருக்கிற யோசேப்பை போல தேவனோடு உறவு கொள்ள, உண்மை முத்தமாய் வாழ, ஆண்டவரே இன்னைக்கு உண்மையின் நிமித்தமா உபத்திர வழி எது வந்தாலும் ஆண்டவரே அந்த வேதனையில உங்களோடு நான் சார்ந்து கொள்ளுவேன். நீர் என்னை உயர்த்த போறீங்க, நீர் என்னை ஆசீர்வாதமா மாற்ற போறீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சோதனை வரும்போது தேவன் உயர்த்துவார் என்று உம்மை கனம் பண்ண போகிறேன் என்று சொல்லி நாம் அனைவரும் அப்படியே எழுந்து நின்று தெய்வ கரத்தில் நம்மளை அர்ப்பணிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதையும், துக்கத்தோடு வந்த எங்களுக்கு சோதனை வரும்போது உமது கரம் எங்களை தாங்கப் போகிறதையும் எங்களோடு பேசினீர். ஆண்டவரோடு பேசுங்க. உங்கள் கஷ்டம் அவருக்கு தெரியும். உண்மை உள்ள உத்தமுள்ள ஊழியக்காரனாக இருங்கள். தேவனுக்கு பிரியமான அவர் பலிபீடத்தில் கிடத்தப்பட்ட ஒரு மகனாயிருங்கள். உங்கள் சுய ஞானத்தின்படி ஓடாதபடி பரிசுத்த தயவினால் ஓடும்படியாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ருமாக்கா ஷலா தரபா. அனைவரும் கண்களை மூடி ஆண்டட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை கனப்படுத்த ஒருவர் உண்டப்பா, என் வாழ்க்கையில் என்னை நிரந்தரமாய் உயர்த்தக்கூடியவர் ஒருவன் உண்டப்பா. என் முகலா ஷலா தரபா. நான் உண்மையா இருக்க இருக்க இந்த உண்மையின் மதித்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேன்மை பதவிக்காக நான் வாழவில்லை அப்பா,
என் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேனா, என் தேவன் என்னில் பிரியமா இருக்கிறாரா என்று சொல்லி இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை பார்த்து நிற்கிறேன். கர்த்தரோடு சார்ந்து கொள்ளுங்களேன். உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க, உங்க பரிசுத்தத்தை ஒப்பு கொடுங்க, உங்க ஜீவ நாட்களை ஒப்பு கொடுங்க. உண்மை உள்ளவன் மேல் என் தேவன் பிரியமா இருக்கிறார். ஓ, இன்றைக்கு அதை தான் அவர் விரும்புகிறார். இந்த ஆலயத்துல நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிள்ளைகள் எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படிவது போல தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஓ ரபாலா சதனமா, அப்படி கீழ்ப்படியும் போது தேவ நன்மை இறைந்து வரும் போகிறதா. அன்பான தெய்வ சனமே, இன்றைக்கு தெய்வ கரத்தில் ஒரு விசை உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே என் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பேன். நான் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாய் உழைப்பேன், உண்மையானதையே செய்வேன். ஆண்டவரே, உண்மை இல்லாததை என் வேலை ஸ்தலத்தில் செய்ய மாட்டேன். மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக தவறான காரியத்தில் ஈடுபட மாட்டேன். ஆண்டவரே, ஓ ரபலா சதனம லக்குர புதரபா, பணத்திற்காக, பொருளுக்காக, உலக ஆசீர்வாதத்திற்காக உங்கள் உண்மையை இழந்து போகாதிருங்கள். தெய்வ காரியத்தில் இருந்து அந்த அற்புதத்தை பெறுவதற்கு ஆண்டுட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, ஓ ரபலா சதனம லக்குரபா, ஒரு பொருளையும், எனக்கு சொந்தமில்லாத பொருளை என் வேலையிடத்திலிருந்து நான் எடுத்து வர மாட்டேன். ஆண்டவரே, நான் வஞ்சிக்க மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் படிக்காத ஒரு காரியத்திற்காக சம்பளம் வாங்க மாட்டேன். ஆண்டவரே, நான் வேலை செய்யாத ஒரு காரியத்திற்காக அந்த பொருளை ஈட்ட மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு உண்மை முத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு நீர் பேசிய இந்த சத்திய வசனத்தின்படி இவர்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு உண்மை உள்ள ஜனங்களாய் மாற்றுவீராக. ஆண்டவர், இந்த ஆலயத்திலே உண்மை உள்ளவன் யார் இருக்கிறார் என்று தேடி அலைகிறார். அவனை பார்த்து ஒரு சிறு காரியத்தை ஒப்படைக்க விரும்புகிறார், தன்னையே அர்ப்பணிக்க விரும்புகிறார். அவர் உண்மையான ஊழியத்தை உன் கரத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஓ, அவருக்கு உழைப்பதற்கு ஒரு ஊழியக்காரன் வேண்டும் என்று அழைகிறார். ஓ, இந்த இடத்திலே நீ உண்மை உள்ளவனாய் இருப்பாயே ஆனால் என் தெய்வ கரத்தில் உன் கரத்தை எடுத்து ஒப்புக்கொடு. ஆண்டவரே, 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 என்னை நீ என்றைக்கு சந்தித்தீரோ அன்றிலிருந்து இன்றை வரை ஆண்டவரே உமக்கு உண்மையா இருப்பேன் என்று சொல்லி அநேக தடவை நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். ஆனால் மீண்டுமா என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நீர் என்னோடு பேசினதற்காய் நன்றி. ஆண்டவரே, என்னுடைய உயர்வு உமது கரத்தில் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, என் முகத்தை நீர் பார்க்கவில்லை, என் இருதயத்தின் உண்மையை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நிச்சயமாகவே நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, உங்களை கனப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர் இருக்கிறார். நீங்கள் உண்மையா இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் அதிகாரிக்கு தெரியப்படுத்தக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் உண்மையில் சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். இன்னும் உண்மை உள்ளவனா இரு, இன்னும் பரிசுத்தம் உள்ளவனா இரு, முடிவு பரியந்தம் தேவனுக்கு உண்மை உள்ளவனா இரு. உனக்கு தான் ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்க போகிறாராம். உன்னையே தான் அவர் தன் வலது பரத்தில் வைக்க போகிறாராம். என் ஆண்டவரிடத்தில் சொல், ஆண்டவரே, இன்றைக்கு அந்த பலனை எனக்கு கொடுக்க போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, யோசேப்பை உயர்த்தினது போல என்னை உயர்த்த முடியும். ஆண்டவரே, ருபாலா சதனம லக்குர புதரபா, எல்லாரும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்களே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறதா, உங்கள் கவலைகள் மாற போகிறதா, உங்களுக்கு இருக்கிற இடைஞ்சல்கள் மாற போகிறதா. இன்னும் ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் இருக்க, உண்மையாய் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜீவ நாளெல்லாம் உங்கள் ஓட்டம் பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுங்கள். அதற்கு இன்னும் பிரயாசப்படுங்கள். ஓ ரபலா ஷகதனம லக்குர புதரபல பாபா, ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நிமிஷத்தில் இருந்து ராஜா தன்னை யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் நீர் கிரியை செய்து விடுவீராக. அவர்களுக்கெல்லாம் நீர் கனப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் வருவதாக. ஆவியானவர் நம்மில் மகிமைப்படட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுடைய தகப்பன். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, கணவனுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே மனைவியை நேசித்து, ஆண்டவரே சபைக்கு, சபை ஊழியத்திற்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் என்னாலும் ஆசீர்வாதமாகவே இருப்பார்கள். ஆமேன். கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள் வரும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்க போவதில்லை.
ஒரு கணவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படியாத மனைவி ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் மாறப்போவதில்லை. ஒரு ஊழியக்காரன் ஒரு சபைக்கு கீழ்ப்படியாத விசுவாசியினுடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் இருக்க போவதில்லை. தேவனுக்கு கீழ்ப்படியாத யாரும் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறதில்லை. ஒரு ஆழமான ஒரு தீர்மானத்தை தயவு செய்து எடுங்க. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு வாசலை வைக்கிறார். அந்த வாசல் கீழ்ப்படிதலின் வாசல்தான். அந்த வாசலுக்குள் நுழைந்து வெளியே வரும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு லெவல்லிருந்து இன்னொரு லெவலுக்கு நாம் போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். ஆண்டவர் அப்படி தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுங்க. ஏசப்பா, இன்றைக்கு கேட்ட சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, பிசாசு இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பெரு ஆண்டவரே பிடுங்குவது கீழ்ப்படியாமை என்கிற ஒரு வார்த்தை இருதயத்தை கொடுத்துதான். ஆண்டவரே, ஏவாளுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படியாமையை கொண்டு வந்த பிசாசு இந்த நாள் வரை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ராஜா கீழ்ப்படியாமையை கொண்டு வந்து அவர்கள் இருக்க வேண்டிய ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியே கொண்டு போய் விடுகிறான். அவர்கள் இருக்க வேண்டிய ஆசீர்வாதமான நிலைமையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு போய் விடுகிறான். அப்பா, இந்த சபையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை ஆகிலும் ஆண்டவரே தகப்பனே, உண்மை இல்லாதவர்களாய் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதலை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, நான் கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு, எங்களுடைய பெரியவர்களுக்கு ஆண்டவரே தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிய நாங்கள் சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டு ராஜா. நாள் வரும் பொழுது எங்கள் நீதியை நீர் வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணுவீரப்பா. நாள் வரும் பொழுது எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கை ஆசீர்வாதமாய் ஒரு கண்மலையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாறு ராஜா. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் கடந்து போகிற இந்த கஷ்டங்கள், இந்த உபத்திரவங்கள் எங்களை மேன்மையாய் மாற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையை நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாய் இருந்தாலும் அதை என் ஆண்டவர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்ன ஒரு அற்புதத்திற்காய் அவர்கள் வந்திருந்தாலோ இப்போ நீங்க அற்புதம் செய்கிற நேரம் இது ராஜா. இப்பொழுது நீர் அற்புதம் செய்கிற நேரம் இது ஆண்டவரே. ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கிற நேரமாய் இது மாறட்டும் சுவாமி. இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறவர்களை தயவு செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவி ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தாவீதை படிப்படியாய் உயர்த்தினீர் ஆண்டவரே, அதே போல இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக. தானியேலை உயர்த்தினவரே, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஒவ்வொருவர் மேலும் அந்த உயர்வு வரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் அந்த உயர்வு வரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கரங்களும் ஆண்டவரை சம்பாதிக்கிற கரங்களாய் மாறும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீடும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை குவித்து வைக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதமான களஞ்சியங்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாயையும் நகைப்பினாலும் ஆனந்த களிப்பினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஆசீர்வாதம் இறங்குவதாக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் பனையை போல வளரட்டும். எங்கள் பிள்ளைகள் ஒலிவ மரங்களாய் வளரட்டும். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ராஜா, ஒவ்வொருவர் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். சபையில எந்த ஒரு வியாதி நுழையாதபடி வியாதியை நாங்கள் எதிர்க்கிறோம். சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்களிலே எந்த ஒரு ஆண்டவரை விபத்து நாசம் மோசங்கள் வராதபடி அவைகளை நாங்கள்
இயேசுவின் நாமத்தினால் எதிர்க்கிறோம். ஆண்டவரே, சபையில் இருக்க குடும்பங்கள் விசாலம் அடையட்டும். யாபேசனுடைய குடும்பத்தை விரிவடைய பண்ணினவர், அவனுடைய எல்லையை பெரிதாக்கினவர். ஆண்டவரே, சபையினுடைய எல்லையை பெரிதாக்கும், சபையில் இருக்கிற குடும்பங்களை பெரிதாக்கும். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஊழியம் செய்ய முடியாதவர்கள் ஊழியம் செய்யட்டும். அப்பா அப்பா, ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அப்படியே கரங்களை தட்டி பேச மாட்டீங்களா? உங்க மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும். மன்னாவை பொழிந்தருளின தேவன் இந்த காலையில் உங்க மேல ஒரு மன்னாவை அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை உங்களுக்குள்ளாய் தேவன் போட்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீ சந்தோஷமாய் வாழ்வாய். ஆமென் சொல்லு. நீ சுகமாய் வாழ்வாய். உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் நீ சுகித்திருப்பாய். பிசாசை கால்களுக்கு கீழாய் ஆண்டவர் போட்டு மிதிப்பார். உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகும். உனக்கு விரோதமாய் குற்றப்படுத்தினவர்கள் இயேசுவின் நாமத்தால் வெட்கப்படுவார்கள். நீங்கள் சிங்கத்தை போல தைரியத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை ஒருவரும் எதிர்க்க முடியாதபடி ஒரு தேவ பலனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சத்தமா சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருந்து ஆண்டவர் வரும் வரை உங்களை தாழ்மை உள்ளவர்களும் மேன்மை உள்ளவர்களுமாய் அவர் வைப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ. வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ. பெருமையிலே பூலோகத்தை நிலைநிறுத்த செய்தீரே என் இயேசையா. பெருமையிலே பூலோகத்தை நிலைநிறுத்த செய்தீரே
ஆசையா துடிக்கின்றேன் என் இயேசையா, சீயோனிலே உம்மை கண்டிடவே. ஆசையா துடிக்கின்றேன் என் இயேசையா, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். அப்படியே எழுந்து நின்று பாருங்க, ஆண்டவரை ஆராதித்து பாருங்க. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே வெறுமையிலே பூலோகத்தை நிலைநிறுத்த செய்தீர் என் இயேசையா, வெறுமையிலே பூலோகத்தை நிலைநிறுத்த செய்தீர் என் இயேசையா, உமக்கே ஸ்தோத்திரம். அவரை ஆராதிங்க. வெறுமையான இந்த பூமியை அழகுபடுத்தினவர் உன் வாழ்க்கையை அழகுபடுத்துவார், உன் குடும்பத்தை அழகுபடுத்துவார், உன் ஜீவியத்தை அழகுபடுத்துவார், உன் வாழ்க்கையை அழகுபடுத்துவார். எல்லா வெறுமை மாறும், உன்னை சிங்காரமாய் அவர் மாற்றுவார். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார், உன் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார், உன் குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, என் ஜீவியத்தில் வாங்க. எல்லாரும் அப்படி ஆண்டவரை ஆராதிங்க. ஆவியில நிரம்பி தேவனோடு பேசுங்க. உங்க குடும்பத்துக்காய் திறப்பில நில்லுங்க, உங்க எதிர்காலத்துக்காய் திறப்பில நில்லுங்க, உங்களுடைய படிப்புக்காய் தேவ சமூகத்துல திறப்பில நில்லுங்க. உங்களுக்காய் தேவன் ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காய் தேவன் ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி King of Glory Church, 35A Norris Road, Singapore 208277. Email address kingofglorychurch@yahoo.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.